+1 முடித்து +2 செல்லும் பெண் குழந்தையின் ஜாதகம். இந்த ஜாதகத்தை வைத்து தாய் தந்தையருக்கு பலன் சொல்லப்பட்டது. ராசி கட்டத்தில் கிரக அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நடப்பு கேது தசை சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தியானது 25/7/2024 முதல் 25/9/2025 வரை உள்ளது. தற்போது சனி அந்தரம் 24/4/2025 முதல் 1/7/2025 வரை உள்ளது. 2/9க்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் உள்ளார். 1/10 கூடிய புதனும் 12ஆம் அதிபதி சூரியனும் 9ஆம் இடத்தில் உள்ளனர். குரு செவ்வாய் சனியின் பார்வை 2ஆம் இடத்தில் விழுகின்றன. தந்தை செய்யும் தொழிலில் சில பிரச்சனைகள் தற்போது உள்ளன. 3/8 செவ்வாய் 8இல் ஆட்சி பெற்று 9ஆம் அதிபதியுடன் உள்ளதால் தற்போது ஏதாவது கேஸ் விஷயமாக போலீஸ் ஸ்டேஷன் சென்றீர்களா? கோர்ட்டிலும் கேஸ் பதிவாக வாய்ப்புள்ளது என்றேன். சனி அந்தரத்தில் மே 1க்கு அப்புறம் நடந்ததா என்று கேட்டேன். ஆம் என்றார். ஒரு வாரத்திற்கு முன் விபத்து ஒன்று. இவர் ஓட்டிய கனரக வாகனம் மோதிவிட்டது. சமரசம் பேசி வருகிறோம், எப்போது சரியாகும் என்றார் தாய். சமரசம் பேசும் புதன் 9ஆம் இடத்தில் 12ஆம் இடம் சூரியனுடன் உள்ளதால் ஜூலை 1ஆம் தேதி முதல் 2 மாதத்திற்கு புதன் அந்தரம் என்பதால் ஜூலை 1லிருந்து 20ஆம் தேதிக்குள் சரியாகும் என்றேன். அந்த தாய் அதற்கு முன்பே ஆகாதா என்றார். மீண்டும் ஆய்வு செய்து சனி அந்தரத்தில் சுக்கிரன் சூட்சமத்தில் இன்னும் 12 நாளுக்குள் எதிராளி சமரசத்திற்கு வர வாய்ப்புண்டு என்று சொன்னேன். தாயார் அடிக்கடி கைகளையும் கால்களையும் சொரிந்து கொண்டிருப்பதை கண்டேன். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பாக்கியாதிபதியுடன் அமர்ந்து 11/2 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரனை பார்ப்பதால் சுக்கிர புத்தியில் செவ்வாய் அந்தரம் டிசம்பர் 1 முதல் ஆரம்பித்து 24 நாட்கள் இருந்ததால், அம்மா உங்களுக்கு இந்த அரிப்பு டிசம்பர் மாதத்தில் இருந்து ஏற்பட்டதா என்று கேட்டேன். ஆம் என்றார். டிசம்பரிலிருந்து தான் எனக்கு அரிக்க தொடங்கியது என்றார். பல மருந்துகள் சாப்பிட்டும் பயனில்லை, எப்போது சரியாகும் என்றார். புதன் அந்தரமான ஜூலை ஆகஸ்டில் சரியாகும் என்று கூறினேன். ஏனெனில் 9இல் 1/10 புதனுடன் 12ஆம் அதிபதி சூரியன் இருக்கிறார். அந்த 12ஆம் இடத்தில் 5/6 கூடிய சனி இருக்கிறார். கண்டிப்பாக அப்போது சரியாகும்.